இல்லம்மா, இது உன் பூவா? ஆமா. இது உன் தோட்டத்துல பூத்ததா? ஆமாயா. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். நீ நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? ஏய்யா, பொம்பளைனா உனக்கு என்ன கிள்ளிக்கிறியா போச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து கட்டிக்கிறியான்னு கேப்ப? பொம்பளையத்தாமா கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க. பின்ன என்ன ஆம்பளை கேட்க முடியும்? அப்ப எதுக்குமா பூவை தூக்கி எறிஞ்ச? ஆமா, ஊர்லயே நீதான் பெரிய மன்மதன், உன் மேல பூவை போடுறாங்க. அதோ நிக்குதே அந்த நாய், என் கூடையில இருந்து பூவை தூக்கிட்டு வந்துருச்சு. தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதா? எப்ப ஒரு கல்யாணம் ஆன பொம்பளை பார்த்து இப்படி கேட்டியோ உன்னை மன்னிக்கவே கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கழுத்துல தாலியை காணோம். தாலி அடக்க வச்சிருக்கையா? ஆனா அந்த ரசீதாவது கழுத்துல தொங்க விட்டுக்கலாம்ல. கிண்டலா? யோ கிருஷ்ணா, அழகப்பா, காசி, சந்திரா எல்லாரும் ஓடியாங்க. தாலி எடுத்து ஓடியாங்க. ஏமா கண்டவங்கள கூப்பிடுற? கண்டவங்க இல்லையா, என் புருஷங்க. என்னது கூட்டணி முறையில குடும்பம் நடத்துறாங்களா? வீட்டுக்காரப்பா சும்மா இருந்தவன அடி வாங்க வச்சுட்டு இல்ல, இரு ஒண்ணு கை பாக்குறேன். வாங்க, எங்க இருந்தாலும் 12 மணிக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துருவீங்களே. ஏண்டா, என்ன பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? இவ ஆசைய புரிஞ்சுக்குவோம், இவ ஆதங்கத்துக்கு ஒரு வழி பண்ணுவோம்னு ஒரு தடவையாவது யோசிச்சியா? ஆம்பளையா தான் நேரா வாயை திறந்து சொல்லிருக்கலாம். பொட்டச்சியாச்சே, பொசுக்குன்னு எதுவுமே சொல்ல முடியல. என்னடா பாக்குற? இத யார்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியாம நான் பித்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கேன். ஆசைப்படுறதுக்கு மனசு கொடுத்த ஆத்தா அத வாய் விட்டு சொல்றதுக்கு தைரியத்தை கொடுக்கலையே. இந்தாங்க, நீங்க கொட்டிக்கீங்க. நான் இப்படி தனியா புலம்பியே சாக போறேன். ஆமா, இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படியே போயிட்டாலும் அவரை புடிச்சு கொண்டதை நிறுத்துருவியே. என்னையா, என்ன செவுத்துல அடிச்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனதே அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. ஏதோ வெளியில அடிக்கிற பரவாயில்ல, அதே உள்ள அடிச்சிட்டு இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னமா பண்ணுவேன்? அதான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. அப்ப விட்டுரு. ஆமா, நீ மட்டும்தான் இந்த வீட்டுல குடியிருக்கிறதா சொன்னே, கூட ஒரு நாயை வச்சிருக்கே. என் வசதிக்கு நாயை தான் வச்சுக்க முடியும், உங்களையா வச்சுக்க முடியும்? இங்க வருமா, அனாவசியமா நாய்கின்னு சொல்லாத. அது காதல் விழுந்தது கத்தும். இதை என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இதை தொட்டில போட்டுதான் பாப்பா பாப்பான்னு பேர் வச்சேன். யோ, நீ தொட்டில போட்டு பேர் வச்சியோ கட்டில போட்டு பேர் வச்சியோ, நாய் நாய் தானையா? நீ சொன்னா நம்ப மாட்டேயா? எங்க வீட்டுக்காரு போனதே ஒரு நாள் ஜிம்மின்னு ஒரு நாய் கடிச்சது ஐயா. போயிட்டாருன்னு சொல்றீங்க, ஒரு ரூபா அகலத்துக்கு பொட்டு வச்சிருக்கீங்க. போயிட்டாருன்னா மேல போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா? நாய் கடிச்சு பைத்தியம் பிடிச்சி போயிட்டாரு. நல்ல மனுஷன், கொடுத்து வச்சவரு. என்னைக்கு அவரு போயிட்டாரோ அன்னைக்கே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா? அது இல்லையா, நாய் வச்சிருக்கிறவங்க கூட பழக்கூடாதுன்னு. ஆனா நீ எப்படியோ மூடி மறைச்சி நாயோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இங்க பாருமா, நான் மூடவும் இல்ல மறைக்கவும் இல்ல, மத்தவங்க மாதிரி என் பாப்பா வளர்க்கல. ஏ பாப்பா, அம்மா ஒரு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லும், ஆனா வாயில புண்ணும். அது மாத்திரம் இல்ல, காலையில எந்திரிச்சு குளிச்சு மொழி பயபக்தியா கந்த சஷ்டி கவசம் தலையில சொல்லும். அமாவாசை ஏகாதசிக்கு ஒரு பொழுது விரதம் இருந்து பட்டினி அடக்கும். ஆமா, இதுக்கு எப்படி அமாவாசை ஏகாதசில தெரியும்? நாங்க சொல்லுவோம்லோ. ஒரு முக்கியமான விஷயம், தெருவுல போய் கண்டத கலையை சாப்பிடாது. விளக்கம்பத்தை கண்டா இப்படி கலந்துக்கிற பழக்கம் இதுட்டையும் கிடையாது, என்கிட்டையும் கிடையாது, தெரியுதா? அப்பாடா, நீ இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன். ஜாகிரதையா பாத்துக்கோ நாய. அம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, உன்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். நீ எனக்கு டும்கா கொடுத்துறாத. உன்ன மாதிரி 30 பேரை வளர்த்தேன். அது வாயிலி வகத்துல வாங்கிட்டு கண்ட தெருநாயிலோட ஓடிடுச்சு. அதே மாதிரி நீ ஏதாவது குண்டக்கா மண்டக்கா பண்ணுன, உன்னை கூலிய தோண்டி புதைச்சு புதைச்சு. தெரியுதா? தெரியுதா?
அப்பா டோட்டலா ரேஞ்சே மாறி இருக்குது. என்னடா ஆதி அண்ணே சைக்கமாக்குறியா? நல்லா இருக்கேனே. இப்பதானே உங்களை ஜெயிலுக்கு கூட்டி போனாங்க, அதுக்குள்ள 7 வருஷம் ஆச்சா? ஆயிடுச்சுன்னு கணக்கு பார்த்தானடா வெளியே விட்டுக்கிறானுங்க. டேய் உள்ள உங்க மாமனார பார்த்தேன், பாட்டிய பெண்டு கழட்டி நிக்கிறானுங்க. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா நம்ம மீனாட்சி கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாதுண்ணே. இது கூட தெரியாம எதுக்கு அந்த ஊர்ல இருக்கிறீங்க? டேய் பண்ணிதே, மீனாட்சி கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாதுன்னு சொன்னதுக்கே அடிச்சிருக்கான், அதனால ஆயிடுச்சுன்னே சொல்லிடுவோம். கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. நான் உள்ள இருக்கிறப்ப ஊர்ல எல்லாம் சேர்ந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ணா அண்ணே, நான் அந்த மீனாட்சியை சொல்லலண்ணே, நம்ம கோயில்ல இருக்க மீனாட்சியை சொன்னேன். சின்ன மாயாண்டி நீ செத்துட்டுல சொன்னாங்களப்பா. எதை திருட்டு பையன் சொன்னது காடந்தை பேமானி சீவிராய். அதை விடு, எவனோ சொன்னான், இப்ப வந்துட்டேல்ல, போய் வேலைய பாரு. அவனுக்கு தென்னாவட்டா போயிடுச்ச. மீனாட்சி மீனாட்சி இந்த வீடு தானே, எங்க அவளை ஆளை காணோம்? ஒத்தையில இருந்தாலும் ஒழுங்கா தான் வச்சுக்கிறா. என்ன ஒரே ஒரு வருத்தம், திறந்து போட்டு போய்க்கிறா வீட்டை. ஏதோ நான் நுழைஞ்ச பரவாயில்ல, இதே ஒரு ஐயக்க நுழைஞ்சானா சாமான்ஜாட்ட தூக்கிட்டு சங்கதியை முடிச்சுட்டு போயிருப்பான். வந்தா 4 புத்திமதி சொல்லணும். அதெல்லாம் நான் சொன்ன கேட்டுக்கலாம். யோ, வாச திறந்திருந்தா மக்களையே உள்ள வந்து படுத்துருவீங்களே. யாரியா நீ? எந்திரியா. ஐயோ மீனாட்சி டோட்டலா ரேஞ்சே மாறி இருக்கிறேமா. நான் தான் உன் தாய் மாம மாயாண்டி. நீதானா? ஆமா, எங்க வந்த? என்னமா இது வராத மாமா வந்துக்கிற இந்த கேள்வி கேக்குறிய? வந்துக்கிறவனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கும்பகோண வெத்தலை மடிச்சு கொடுத்து கட்டில அப்படியே என்ன படுக்க வச்சு காலை அமுக்கி விட்டுக்கிட்டே மாமா எப்ப வந்தீங்க மாமா எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த ரேஞ்ச் எப்படி, அந்த லெவல் எப்படி? பரவாயில்ல விட, அதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம். இத பாத்தியா உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு? ஆம்பூர் பாஷா பிரியாணி, இது வந்து திண்டிவனம் தினகரன் கடை அல்வா, இது வந்து மதுரை மல்லி மல்லி. இத பாருமா, புடவை பரிசு புடவை உனக்காக தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன், சாப்பிடு. இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்காக வந்த? பரிசம் போடதா? யாருக்கு? உனக்கும் எனக்கும் தான். ஆஹா, இன்னும் அதே நினைப்புல தான் இருக்கியா? இத பாரு, நானா உன் கழுத்தை புடிச்சு தண்டதுக்கு முன்னாடி நீயா வெளியில போயிடு. ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. இருட்டும் கொதிக்கிறதான குழையும். என்னாச்சு, ஒரு நல்ல நாளா பார்த்து 4 பேரை கூப்பிட்டு இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி உன்னை என் பொண்டாட்டியா கூப்பிட்டு போறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் இப்பவே கட்டணும்னு சொல்லமா, 1 வாரம் 2 வாரம் போட்டோம், நான் இங்க தானே இருக்க போறேன். அதுக்குள்ள உன் மனசு மாறிடாதா? சூடா இருக்கும்போது சாப்பிடணும். நான் பிரியாணி சொன்னமா, துண்ணு அதுக்குள்ள நான் 2 ஒரே விட்டு வந்துடுறேன். யோ, என்னைய செவுத்துல அசிங்கம் பண்ற? அட ஒண்ணு நம்ம கால அடிக்குதுமா. அப்படியா? ஆமா, காலங்காத்தால பைய தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? காய்கறி வாங்கத்தான். என்ன பண்றது, எல்லா வேலையும் நானே செய்யணும்னு ஆண்டவன் எழுதிட்டானே. அதுக்குதான் நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். என்ன, கடையில போய் நீங்களே வாங்கி தரதா முடிவு பண்ணிட்டீங்களா? அது இல்லையா, உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் பல விதமா பல ரூட்ல யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கலையே. அட, உன் விஷயமாதாயா? நேத்து சாமிக்கு முன்னாடி பூ போட்டி பார்த்தேன், அதுல ரோசா பூ வந்தது. நீ வேணும்னா பாரு, நாளைக்கு ஒரு பொண்ணு ரோசா பூவோட உன் முன்னாடி வந்து நிப்பா. கேளு, உடனே கால்ல விழுவா. நிஜமாவா? சத்தியமா சொல்றியா? என் நாக்குல சரஸ்வதி குடி இருக்கா. நீங்க விட்டத்தான் வடக்கி விடுங்கன்னு நினைச்சேன், நாக்கையும் வடக்கி விட்டுருக்கீங்களா? சும்மா பேசிட்டு இருக்காம புறப்படுங்க, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். காய்கறி நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே நெத்தியில் கரவன் வாங்கி மோர் குழம்பு வச்சிருங்க. வாப்பா. மோர் குழம்புல நெத்தில் கருவாடா? எதுக்கு?